என்று உங்களது தாவீது சொல்றார், 1000 மாலை பார்க்கலும் பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. 1000 நாள் இருக்கலாம், ஆனா உங்களுடைய பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் ஞாயிற்றுக்கிழமை தான் நல்லது. ஆகாமைய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கலாம் தேவனுடைய வீட்டிலே காத்திருப்பது என்ன பண்ணுவாரா? தெரிந்துக்கிறோம். நாமெல்லாம் பாக்கிய வரலாம். அல்லேலூயா. அவனுடைய வார்த்தை நாம் கேட்க வந்திருக்கிறோம். அவனுடைய ஆயுதத்தை நாம காத்திருந்து நம்ம அவனுடைய வார்த்தை நம்ம கேட்க போறோம். கொஞ்ச நேரம் தான். இன்றைக்கு வந்து செய்தியோட தலைப்பு வந்து சாத்தியமில்லாத காரியங்களை சாத்தியமாக்கும் வல்லமை இயேசுவுக்கு மாத்திரமே உண்டு. பெரியதா இருக்கா? தலைப்பு பெருசா இருக்கா? சாத்தியம் இல்லாத காரியங்களை சாத்தியமாக்கும் வல்லமை யாருக்கு உண்டு? இயேசுவுக்கு மாத்திரமே உண்டு. யாரால புரியும்? சாட்சி கேட்டீங்களா? சாத்தியம் இல்லாத காரியம் ஆண்டவர் சாத்தியமா மாத்தினாரா இல்லையா? அது யாருக்கு மாத்திரம் உண்டு? இயேசுவுக்கு மாத்திரம் உண்டு. நான் செய்தி வந்து அவங்க வீட்டுக்கு எடுத்த தலைப்புலாம் ரெடி பண்ணிட்டு வரேன். நான் ஒரு செய்தியை கொண்டு வரேன், அவங்க சாட்சி சொல்றதுக்கு எல்லாமே என்ன ஒரு லிங்க் இருக்கா இல்லையா? கரெக்டா இருக்கா இல்லையா? ஆண்டவர் வீடு எடுத்துறாரா இல்லையா? சாத்தியம் இல்லாத காரியங்களை சாத்தியமாக்கும் வல்லமை நாம் இயேசுவுக்கு மாத்திரமே உண்டு. நம்ம ஒரு சம்பவத்தை பார்க்க போறோம். மார்க் 7:34 7ஆம் அதிகாரம் எடுத்துங்க. 31 ஒரு வசனம் நம்ம படிக்கலாம். சம்பவம் இருக்கு. மார்க் 7ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் படிக்கலாம். மறுபடியும் அவர் தீரு சீதோன் பட்டணங்களின் எல்லைகளை விட்டு புறப்பட்டு தெக்கப்போலியின் எல்லைகளின் வழியாய் கலிலேயா கடல் அருகே வந்தார். தெக்கப்போலியாவின் எல்லைகளின் வழியாக கலிலேயா கடல் அருகே வந்தார். யார் வந்தது? இயேசு வந்தார். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும் போது அங்க என்ன கடல் வழியா ஒவ்வொரு கிராமங்களுக்கு ஒவ்வொரு ஊரா என்ன பண்றாரு? சென்று அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறாரு. சுவிசேஷத்தை அறிவிக்கிறது மாத்திரமல்ல, அங்க வர பிணியாளிகள் யாராருக்கெல்லாம் சுகம் வேண்டுமோ, யாராருக்கு சமாதானம் இல்லையோ, யாராருக்கு துன்பங்களோ கஷ்டங்களோ அவங்களுக்கு அப்படியே எல்லா வித வியாதியும் நீக்கினவர்களுக்கு சுகத்தை கொடுக்கிறாரு. இங்க அதே போல ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்க போறோம். எங்க வந்திருக்காரு? கலிலேயா கடல் அருகே வந்திருக்காரு. அங்க யார் வந்து அடுத்த வருஷத்தை படிங்க. அங்கே பொன்னை வாயுடைய ஒரு செவிலனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவர் தமது கையை அவன் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். அல்லேலூயா. பாருங்க, யாரை கொண்டு வராங்க? பொன்னை வாய்னா தெரியுமா? யாருன்னா தெரியுமா? பொன்னை வாய்னா வாய் போனாலா இருக்கும். இவனுக்கு இதுல 2 பிரச்சனை இருக்கு. பொன்னை வாய், அப்புறம் அவனுக்கு காது கேட்காது. 2 பிரச்சனையோட என்ன பண்றாங்க? ஆண்டு இடத்துல கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்து அவர் தமது கையை என்ன பண்ணணுமா? அவர் மேல் வைக்கணும்னு வேண்டிக் கொண்டாங்க. என்ன சொல்றாங்க? உங்க கையை என்ன பண்ணுங்க? அவன் மேல, அவன் பேர் இங்க போடல, அவன் மேல வைங்க. அவன் என்ன பண்ணுவான்? சுத்தமா அவன் கொண்டு வந்தவங்களுக்கு பாருங்க எவ்வளவு விசுவாசம். நீங்க ஜெபம் பண்ணி அவனை சுகமாக்குங்கன்னு யாரும் சொல்லல. உங்க கையை மாத்திரம் என்ன பண்ணுங்க? அவன் மேல வைங்க. வச்சா அவன் என்ன பண்ணுவான்? சுகமடைவான்ற ஒரு நம்பிக்கை, விசுவாசம் அவங்களுக்கு இருக்கிறது. நமக்கு அப்படிப்பட்ட விசுவாசம் இருக்கா? நாமே பரிசோதித்து பார்க்கணும். நம்ம இன்னைக்கு எத்தனையோ ஊழியக்காரங்க ஓடி போறோம், ஜெபம் பண்றோம், ஜெபம் பண்ண சொல்றோம், அங்க போய் ஜெபிக்கிறோம், இங்க போய் ஜெபிக்கிறோம், அவங்களை ஜெபிக்க சொல்றோம். ஆனா இங்க பாருங்க, ஜெபிக்க சொல்லல. கையை மாத்திரம் என்ன பண்ணுங்க? வைங்க. வச்சா அவங்க குணமுடையவன். அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்ததா இல்லையா? அப்படிப்பட்ட விசுவாசம் நமக்குள்ள என்ன பண்ணோம்? காணப்படணும். ஆனா ஆண்டவர் கையை வைத்து அங்க அவனுக்கு சுகத்தை கொடுத்தாரா? அடுத்து படிக்கலாம். அடுத்த வருஷம் படிங்க. அப்பொழுது அவர் அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்துக் கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவருடைய நாவை தொட்டு
தொடர்ந்து படிங்க. வானத்தை அண்ணாந்து பார்த்து வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். எப்பத்தா என்றார். அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம். திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, அவன் மேல கையை வைத்தாரா? கையை வச்சுட்டு போயிடல. அவனை என்ன பண்றாரு? தனியா கூட்டிட்டு போயிட்டு கையை வைத்து அவன் காதுகளில் கையை வைத்து உங்களுக்கு என்ன பண்றாரு? அவருடைய நாவை தொட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து என்ன பண்றாரு? பெருமூச்சு விடுறாரு. அவனை குணப்படுத்துறதுல அவனுக்கு அவ்வளவு பெரிய சாதாரண விஷயம் கிடையாது. ஆண்டவர் வந்து எத்தனையோ பேரை குணப்படுத்திருக்காரு. ஒரு சிலர் என்ன பண்றாரு? அவருடைய வாயின் வார்த்தையால என்ன பண்ணிருக்காரு? குணப்படுத்திருக்காரு. ஒரு சிலரை வந்து நீ போய் இதை செய் அதை செய் சொல்லிட்டு கட்டளை இட்டு அந்த அற்புதத்தை நடத்திருக்காரு. ஒரு சிலரை வந்து தொட்டு சுத்தமாக்கியிருக்காரு. ஆனா இந்த அதிசயம் மாத்திரம், இந்த அற்புதம் மாத்திரம் ஒரு வித்தியாசமான ஒரு அற்புதம். அவ்வளவு சீக்கிரத்தில் என்ன பண்ண முடியல? அவனை சரி பண்ண முடியல. எவ்வளவு கஷ்டப்பட்டாரு. ஆண்டவரே என்ன பண்றாரு? பெருமூச்சு விடுறாரு. பெருமூச்சுனா தெரியுமா? யாரா பெருமூச்சு விட்டுருக்கீங்க? எல்லாருமே பெருமூச்சு விடுறோம். பெருமூச்சு வர்றதுன்றது சாதாரணமா வருமா? ஏதாச்சும் ஒரு கஷ்டத்துல இருக்கும் போது நமக்கு என்ன வரும்? பெருமூச்சு வரும். ஒரு காரியத்தை நம்மளால செய்ய முடியலன்னா தான் என்ன வரும்? பெருமூச்சு வரும். இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படிதான். அவனை வந்து அவ்வளவு சீக்கிரம் என்ன பண்ண முடியல? குணப்படுத்த முடியல. அதனால என்ன பண்றாரு ஆண்டவரு? பெருமூச்சு விட்டு என்ன பண்றாரு? வானத்தை அண்ணாந்து பார்த்து எப்பத்தான் சொல்றாரு. எப்பத்தான் தெரியுமா? எபிரேய பாஷை. எபிரேய பாஷையில எப்பத்தான் சொல்றாரு. எப்பத்தா என்றால் திறக்கப்படுவாயாக. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மற்ற வியாதிகளை குணப்படுத்தும் போது அந்த விதமே என்னது? தனி விதத்துல அவர் வந்து என்ன பண்ணிருக்காரு? குணப்படுத்தி இருக்கிறாரு. எண்ணெய் பூசி குணப்படுத்திருக்காரு. வார்த்தையால பேசி என்ன பண்ணிருக்காரு? குணப்படுத்திருக்காரு. அவங்களுடைய விசுவாசத்தை பார்த்து என்ன பண்ணிருக்காரு? குணப்படுத்திருக்காரு. நம்முடைய கரத்தை நீட்டி தொட்டு என்ன பண்ணிருக்காரு? சுகமளித்திருக்காரு. ஆனா இங்க பார்க்கும்போது அவருடைய வாயை அவருடைய காலை என்ன பண்றாரு? இயேசு திறப்பறதுக்கு முன்னால் என்ன பண்றாரு? வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விடுறாரு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அநேகருக்கு அநேக காரியங்கள்லாம் ஆகல, இன்னும் சுகமாகல. அதனால நம்ம என்ன பண்ணிருக்கோம்? போராடி கொண்டிருக்கிறோம். ஐயோ, எனக்குள்ள இருக்கிற இந்த வியாதி என்ன ஆகல, இன்னும் குணமாகலையே. என் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை இன்னும் என்ன ஆகல, சுகமாகலையே சொல்லி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? இன்னைக்கும் நம்ம கலங்கி கொண்டிருக்கிறோம். அதே போலதான் அவருடைய வாழ்க்கையிலும் அந்த குணப்படுத்துவதற்கு ஆண்டவர் அவ்வளவு கஷ்டப்படுறாரு. நம்முடைய வாழ்க்கையில அப்படிதான். இன்னைக்கு அநேகருக்கு ஒரு சில காரியங்கள் உடனே என்ன ஆகும்? பதில் வந்துடும். ஆனா ஒரு சிலருக்கு நான் 10 வருஷமா ஆண்டவருக்கு ஜெபிக்கிறேன், ஆனா எனக்கு இந்த வேலை என்ன விட்டு என்ன பண்ணல. நீங்க போகலாம். இத்தனை வருஷமா நான் ஆண்டவரை நோக்கி பாக்குறேன், ஆண்டவருக்காக நான் காணி கொடுக்குறேன், ஆண்டவருடைய ஆலயத்தை நோக்கி நான் வரேன், ஆண்டவருக்கு நானே உபவாசமா ஜெபிக்கிறேன், ஆண்டவருக்கு நான் கேட்கிறேன். ஆனா இருந்தாலும் எனக்கு என்ன ஆகல, இந்த காரியம் எனக்கு நடக்கலையே, என் குடும்பத்துல சமாதானம் இல்லையே, பிரச்சனை மேல பிரச்சனை வந்து கொண்டே இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணலாமா? குழம்பை கொண்டு இருக்கிறோம். ஆனா ஒரு சில காரியங்களை குணப்படுத்தணும்னா நாம அதுக்காக நம்ம என்ன பண்ணோமா? போராடணுமா? போராட வேண்டியிருக்கு. இங்கேயும் அப்படிதான். இவனை குணப்படுத்துறதுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெருமூச்சு விட்டு என்ன பண்றாரு? போராடுறாரு. அதுக்கப்புறம் தான் அவனுக்கு என்ன ஆகுது? குணமடைகிறான். இன்னொரு வசனம் ஒண்ணு இருக்கு பாருங்களா, ரோமர் 8:26 படிக்கலாம். ரோமர் 8:26. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அல்லேலூயா. என்ன சொல்றது வசனம்? ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக என்ன பண்றாரு? வேண்டுதல் செய்யறார். சில நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட சூழ்நிலை நடக்குது. அற்புதங்கள் நடக்கிறதுக்கு என்ன ஆகுது? காலதாமதம் ஆகுது. காலதாமதம் ஆகுதுன்னா நம்ம என்ன பண்ணணும்? புரிஞ்சுக்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆவியானவர்கிட்ட என்ன பண்றாரு? நமக்காக பிதாவை நோக்கி என்ன பண்றாரு? பெருமூச்சு விட்டு விண்ணப்பம் செய்யறாரு. அதுக்கு நாம என்ன பண்ணணும்? உடன்படணும். அதை நம்ம நினைச்சுக்கணும். நமக்கு இன்னும் சுகம் கிடைக்கலையே, நமக்கு இன்னும்
விடுதலை கிடைக்கல அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணக்கூடாது, புலம்ப கூடாது, ஆண்டவரை குறை சொல்லக்கூடாது. அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன பண்ணாரா, ஆவியானவர் பிதா கிட்ட போராடுறாரு நமக்காக. நாமளும் என்ன பண்ணோம், ஆண்டவரிடத்துல போராடி ஜெபிக்கிறோம். வேதத்தில் நாம அநேகர் போராடி ஜெபிச்சிருக்காங்க. யாரும் வந்து சொல்ல முடியுமா? யாக்கோபு, அண்ணால், அநேகர் என்ன பண்றாங்க, போராடி ஜெபிச்சிருக்காங்க. அவ்வளவுதானா? சொல்லுங்க. அண்ணால் போராடி ஜெபித்தார். யாக்கோபு நைட் ஃபுல்லா என்ன பண்ணாரு, போராடி ஜெபிக்கிறார். ஏன்னா போராடி ஜெபிச்சாதான் சுகம் கிடைக்கும்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. சுகம் என்பது, விடுதலை என்பது அவ்வளவு சீக்கிரத்தில் நமக்கு கிடைச்சிடாது. ஏன்னா அது கிடைக்கிறதுக்கு சத்ருவம் என்ன பண்ண மாட்டான், அலோவ் பண்ண மாட்டான். அவன் எப்பயாச்சும் தடைகளை கொண்டு வருவான். அந்த தடையெல்லாம் நீக்கி ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுவாரு, சுகத்தை கொடுக்கும். அதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துப்பாரு. ஏன்னா பிதா கிட்ட ஆண்டவர் என்ன பண்ணாரு, வாக்கு கடக்காத பெருமூச்சுகள் நமக்காக என்ன பண்ணி கொண்டிருக்கிறாரா, விண்ணப்பம் செய்து கொண்டிருக்கிறார், வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். அதே போலதான் ஆகார், தெரியுமா? ஆகார் இப்ப தெரியுதா? ஆகாரின் கண்ணீர் என்ன பண்ணாரு ஆண்டவர். ஆகார் போராடுறா, வனாந்தரத்துல போயிட்டு தண்ணிக்காக என்ன பண்றா, கஷ்டப்படுறா. கொண்டு வந்த தண்ணி பாதி தூரத்துல என்ன ஆச்சு, காலி ஆயிடுச்சு, தீர்ந்து போயிடுச்சு. ஒரு வனாந்தரத்துல தண்ணி கிடைக்கிறது அவ்வளவு ஈஸியா? தண்ணி கிடைக்காது. ஏன்னா ஒரு பாலைவனம் ஃபுல்லா எங்க பார்த்தாலும் மணல், வெயில் அதிகமா இருக்கும். அந்த இடத்துல நமக்கு தண்ணி கிடைக்குமா? கிடைக்காது. ஆனா அவன் என்ன பண்றா, குழந்தைய ஒரு பக்கமா போட்டு திரும்பி என்ன பண்றா, போராடி ஜெபிக்கிறா. இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம ஆண்டவருக்கு நாம் போராடி ஜெபிக்கிறோம்? நாம போராடி ஜெபிக்கும் போது தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவிடத்தில் நமக்காக என்ன பண்ணுவாரு, பரிந்து பேசி போராடி நமக்காக விண்ணப்பம் செய்வார். நாமளே போராடி ஜெபிக்கலாம், ஆண்டவர் நமக்காக போராடி ஜெபிப்பாரா? கண்டிப்பா ஜெபிக்க மாட்டார். ஆகாரின் கண்ணீர் என்ன பண்ணாரு, கண்டார். ஆகார் என்ன பண்ணா, போராடி ஜெபித்தா. விடுதலை கிடைச்சதா இல்லையா? தண்ணி கிடைச்சதா? ஆண்டவர் என்ன பண்ணார், அங்க ஒரு நீரூற்றை உண்டாக்கி தண்ணீர் கொடுத்தாரு. அது பாரு, நீ என்ன பண்ண கூடிய குழந்தைங்க எடுத்து கொடு. ஆகாரின் கண்ணீரை கண்ட தேவன் நம்முடைய கண்ணீரை காண்பதற்கு எவ்வளவு ஆகும்? அல்லேலூயா. நாம வந்து என்ன பண்றோம், ஆண்டவரிடத்துல போராடி ஜெபிக்கணும். நாம என்ன பண்றோம், சில நேரத்துல இதெல்லாம் கண்டு நாம என்ன பண்றோம், என்ன செய்யறது தெரியாம என்ன பண்றோம், திகைத்து போறோம், தடுமாறி போயிடும் வாழ்க்கையில. அந்த தடுமாற்றம் நமக்குள்ள என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. நாம முதல்ல ஆண்டவரிடத்துல நம்ம என்ன பண்ணோம், போராடணும். ஆண்டவரிடத்துல தான் கேட்கணும். இந்த பாருங்க, அந்த பொன்னை வாயுடன குணப்படுத்துறதுக்காக ஆண்டவரே என்ன பண்ணாரு, பெருமூச்சு விட்டு தான் என்ன பண்ணாரு, அவனை குணப்படுத்துறாரு. அல்லேலூயா. யாக்கோபு என்ன பண்றாரு, நைட் ஃபுல்லா போராடி ஜெபிக்கிறார். விடுதலை ஆண்டவர் கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தாரு. நாம என்ன பண்ணணும், ஆண்டவரிடத்துல போராடி ஜெபிக்கணும். நமக்கு இருக்கிற பலவீனம் வந்து, ஒரு சில பலவீனங்கள் நம்மளுடைய சீக்கிரம் என்ன பண்ணாது, நம்ம விட்டு போகாது. அப்படிப்பட்ட பலவீனங்கள், சில கட்டுகள் என்ன பண்ணணும்னா ஆண்டவரிடத்துல நம்ம போராடி ஜெபித்தாதான் அது நம்ம விட்டு என்ன பண்ணோமா, போகுமா. வேதத்தை நாம வாசிக்கிறோம். 18 வருஷமா பலவீனப்பட்ட ஸ்திரீ இருக்காங்க, நாள் கணக்கா வியாதிப்பட்டவங்களா இருக்காங்க, 38 வருஷமா படிக்கையா இருந்தவங்களா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் நமக்கு ஏமாத்துறோம். யோபு எப்படி போராடாரு, அவருடைய வேதியில போராடாரு இல்ல. நாமளும் என்ன பண்ணோம், இன்னைக்கு தலைப்பே நம்ம ஆண்டவருக்கு என்ன பண்ணோம், போராடி ஜெபிக்கும் போது அது என்ன பண்றோம், சாத்தியமில்லாத காரியங்களை சாத்தியமாக்கும் வல்லமை யாருக்கிட்ட இருக்கு, இயேசு கிட்ட மாத்திரம் தான் இருக்கு. அதெல்லாம் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். யாக்கோபுடைய வாழ்க்கையை ஆண்டவர் போராடி ஜெபிக்கிறதுனால அவனுடைய என்ன பண்ணாரு, அவனுடைய வாழ்க்கையை மாறினாரா இல்லையா? கண்டிப்பா மாறினார். அல்லேலூயா. அதான் நாமளும் என்ன பண்ணோம்னா ஜெபத்துல போராடி ஜெபிக்கணும். அந்த உபவாசத்தோடு நம்ம என்ன பண்ணோம், ஜெபிக்கணும். அதான் சொல்றாரு, இன்னைக்கு நீங்க ஜெபிக்கும் போது ஆண்டவர் உங்களை பார்த்து நான் சொல்றேன், எப்பதான் சொல்றாரு, உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன ஆசீர்வாதங்கள் அடைக்கப்பட்டிருக்கிறதோ, என்னென்ன காரியங்கள் பலவீனங்கள் அடைக்கப்பட்டிருக்கிறதோ சுகப்படுத்தாதபடிக்கு அதெல்லாம் இன்னைக்கு திறக்க ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். யாரும் விசுவாசத்தோடு நீங்க இன்னைக்கு போகும்போது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில அந்த கதவுகளை திறக்க அவர் வல்லவராக இருக்கிறார். உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, எப்பதான் தெரியுமா, எப்பதான திறக்கப்படுவாங்க. அநேகர் கண்டுகளால பாதிக்கப்பட்டிருக்கலாம், அநேகர் சூனிய கண்டுகளால
பாதிக்கப்பட்டிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்றாரு, எப்பதான் அப்படின்னு சொல்றாரு. எப்பதான் சொல்லும் போது உங்களுடைய வாழ்க்கையில் சரீர பலவீனங்கள் இருக்கிற கதவுகள் திறக்கப்பட போகிறது. அதில் யாரும் விசுவாசிக்கிறீங்க? உங்களுடைய வியாதியில் அடைக்கப்பட்டிருக்கிற கதவுகள் திறக்கப்பட போகுது. எப்படி அந்த கொண்டைவாயுடைய காதுகள் எப்படி திறக்கப்பட்டதோ அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலும் அடைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதம் வருவதற்கு தடையா இருக்கிற அந்த கதவுகள் எப்படி அடைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த கதவுகளை இன்னைக்கு ஆண்டவர் திறக்க போறார். நீங்க சொல்லி சொல்லிக்கணும், ஆண்டவரே இது எப்பத்தா என்று சொன்னீரேன், என்னுடைய வாழ்க்கையில் இது எப்பத்தா என்று சொல்லுங்கப்பா. அப்பதான் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? நம்முடைய மனம் இறங்கி ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை கொடுக்கவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில எந்தெந்த பகுதியில் திறக்கப்படாமல் இருக்கிறதோ அந்த சூழ்நிலையை ஆண்டவர் மாற்றி என்ன பண்ணுவார்? கதவுகளை திறப்பார். அல்லேலூயா. கொண்டைவாயுடைய மனுஷனுடைய காதலில் திறந்தாரா இல்லையா? தொடர்ந்து படிக்கலாமா? 35 வசனம் படிங்க. உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டும் அவிழ்ந்து அவன் செவையாய் பேசினான். அல்லேலூயா. பாருங்க, பெருமூச்சோடு ஆண்டவர் பெருமூச்சு விட்டு பிதாவிடத்தில் வேண்டுதல் செய்யும் போது உடனே அவனுடைய செவிகள் ஆச்சா திறக்கப்பட்டது. இன்னைக்கு நாமளும் ஆண்டவரிடத்தில் போராடி ஜெபிக்கும் போது நம்முடைய நாவின் கட்டுகள், நம்முடைய சரீரத்தின் கட்டுகள் தனால் என்ன ஆகும்? அவிழ்ந்து போவோம். அல்லேலூயா. அவன் செமையாய் பேசினான். பாருங்க, கொண்டை வாயுடைய மனுஷன் இப்ப என்ன பண்றான்? செமையா பேசுறான். அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டது. அல்லேலூயா. அடுத்த வருஷம் படிக்கலாம். அதை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். ஆகிலும் எவ்வளவு அதிகமாய் அவர்களுக்கு கட்டளையிட்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்கள் அதை பிரசித்தம் பண்ணி எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். செவிடர் கேட்கவும் ஊமையர் பேசவும் பண்ணுகிறார் என்று சொல்லி மேன்மேலும் ஆச்சரியப்பட்டார்கள். அல்லேலூயா. பாருங்க, நீ போய் யாருக்கும் சொல்லாதுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. இருந்தாலும் என்ன பண்றான்? ஏன்னா அவனால சொல்லாம இருக்க முடியல. ஏன்னா அவனுக்கு ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? சுகத்தை கொடுத்துட்டாரு. அவனுடைய கொண்டை வாய் சரியாயிடுச்சு, நல்ல முறையில் பேசலாம், அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டுச்சு. அதனால என்ன பண்றான்? சும்மா இல்ல, அதை போய் என்ன பண்றான்? மற்ற ஜனங்களுக்கு பிரசித்தப்படுத்தலாம். எப்படி பிரசித்தப்படுத்தலாம்? ஆண்டவர் சொன்னதோட தீவிரமாய் போய் என்ன பண்றான்? பிரசித்தப்படுத்தலாம். அதுதான் சாட்சியின் நேரம். இன்னைக்கு அவங்களுடைய வாழ்க்கையில சாத்தியமில்லாத காரியத்தை தேவன் சாத்தியமாக்கினாரா இல்லையா? அவங்களுடைய வாழ்க்கையில மாத்திரமல்ல, அவங்க எப்படி போராடி ஜெபித்தாங்களோ அதே போல நாமும் போராடி ஜெபிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் எப்பதா என்று சொல்லி நம்முடைய கதவுகளை திறக்க அவர் வல்லவராக இல்லையா? அல்லேலூயா. நாம என்ன பண்ணோம்? போராடி ஜெபிக்கணும். சுகத்தை பெற்ற பிறகு சாட்சி சொல்லணும். சாட்சி சொல்றது மாத்திரமல்ல, சாட்சியாய் நாம என்ன பண்ணோம்? ஆண்டவருக்காக ஜீவிக்கணும். நம்ம போய் மற்றவர்களுக்கு போய் என்ன பண்ணோம்? நமக்கு ஆண்டவர் செய்ததை சொல்லணும். அதான் சுவிசேஷம். நீங்க போய் பைபிள் எடுத்துக்கொண்டு பிரசங்கம் பண்ற தேவையில்லை. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில என்ன நல்ல காரியங்களை செய்தாரோ அதை நம்ம சொல்லும் போதுதான் ஆண்டவர் நமக்கு இன்னும் ஆசீர்வாதங்களை கொடுக்க அவர். இன்னைக்கு நமக்கு ஒரு சுகத்தை பெற்றுக்கொண்ட பிறகு இன்னொரு கஷ்டம் வருது, இன்னொரு தொல்லைகள் நம்மளுடைய வாழ்க்கையில வருதுன்னா அதுக்கு என்ன காரணம்? நாம தான் காரணம். ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு? நான் கொடுத்த சுகத்தை நீ மற்றவர்களுக்கு போய் என்ன பண்ணணும்? சொல்லணும்னு சொல்லியிருக்காரு. நாம பெற்றுக்கொண்ட சுகத்தை நாம என்ன பண்றது இல்லை? சொல்றது இல்லை. அதனால ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா உங்களுடைய வாழ்க்கையில இன்னொரு துன்பத்தை அனுமதிக்கிறார். அதை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். அதை நம்ம புரிஞ்சு கொள்ளதே கிடையாது. புரிஞ்சு கொள்ளாம ஐயோ இப்பதான் எனக்கு இது நல்லாச்சு, இந்த ஆண்டவர் இன்னும் மென்மேலும் நமக்கு என்ன பண்றாரு? ஆண்டவர் கஷ்டத்தை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புலம்பி கொண்டிருக்கிறோம். அப்படி கிடையாது. ஆண்டவர் நமக்கு என்ன நல்லது செஞ்சாரோ அதை நம்ம புறஜாதி மக்களுக்கு போய் என்ன பண்ணோம்? அதை நம்ம சாட்சியை அறிவிக்கும் போது ஆண்டவர் இனி உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் வராது என்ன பண்ணுவாரு? உங்களை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிக்க மாட்டார். அல்லேலூயா. இங்க அப்படிதான் இவரை வந்து சொல்லாதன்னு சொன்னாரு. ஆனா என்ன பண்றான்? எப்படி ஆண்டவர் சொன்னாரோ அதை விட தீவிரமா என்ன பண்றான்? சாட்சியை போய் மற்றொரு இடத்துல சொல்றான். நாமளும் அப்படிதான். ஆண்டவர் நமக்கு என்ன செஞ்சாரோ அதை போய் என்ன பண்ணோம்? மற்றொரு இடத்துல நம்ம போய் சாட்சியா சொல்றோம். பழைய ஏற்பாட்டுல ஒரு சம்பவம் இருக்கு. பேழையாம் தெரியுமா? பேழையாம் தீர்க்கதரிசி கேள்விப்பட்டிருக்கீங்க. பேழையாம் தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ண சபிக்கும்படியா என்ன பண்ணலாம்? கூலி வாங்கிட்டு ஒரு கழுதையின் மேல என்ன பண்றான்? போயிட்டு இருக்கான். அந்த சம்பவம் எல்லாரும் தெரியுமா?
இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படி கூலி வாங்கிட்டு காசு வாங்கிட்டு என்ன பண்றான், ஒரு கழுதை மேல போயிட்டு இருக்கான். அந்த கழுதை என்ன பண்றான், பாதி தூரம் போன பிறகு கழுதைக்கு முன்னாடி யார் நிக்கிறது நம்ம தெரியல. தேவதூதன் என்ன பண்றான், தடுக்கிறாரு. ஏன்னா இவன் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படி போய் கொண்டு இருக்கிறான். அதை என்ன பண்றாங்க, தேவதூதர் தடுக்கிறாங்க. ஆனா அந்த குதிரைக்கு தெரியுது, அந்த குதிரையில போற பிள்ளையவனுக்கு அது தெரியல. அதனுடைய தூதர் என்ன பண்றான், உருவின பட்டயத்தோட அதுக்கு முன்னாடி நிற்கிறான். அப்பதான் அவனுடைய கண்கள் எல்லாம் திறக்கப்படுது. பிள்ளையம் கண்களை ஆண்டவர் திறந்தார். இன்றைக்கு நாமளும் அப்படிதான், ஆண்டவர் நமக்கு முன்னாடி இருக்கிறாரு. நம்முடைய கண்கள் திறக்கப்படாதனால நம்ம என்ன பண்ண முடியல, அதை நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியல, அந்த ஆசீர்வாதத்தை நம்மளால பெற்றுக்கொள்ள முடியல. நாம் எதை எப்பொழுது ஆண்டவர் நமக்காக இந்த உதவி செய்யறாரு உணரும் போதுதான், ஆண்டவர் நம்முடைய கண்களை திறக்கும் போதுதான், நாம் அதை பார்க்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் என்ன வருது, ஆசீர்வாதம் வருது. இங்க அப்படிதான் பேழையம் கண்கள் திறக்கப்பட்டது. அல்லேலூயா. எப்பத்தா என்றால் திறக்கப்படுவதாக. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கைய என்னென்ன காரியங்கள் அடைக்கப்பட்டிருக்கிறதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்றாரு, எப்பத்தான்னு சொல்றாரு. அல்லேலூயா. மறந்துட கூடாதுல்ல, எப்பத்தானா திறக்கப்படுவதாக. நம்முடைய விளைவினைகள் நேரத்துல நமக்காக என்ன பண்றாரு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதாவிடத்துல போராடி பரிந்து பேசுறாரு. வேண்டுதல் நமக்காக என்ன பண்றாரு, வேண்டுதல் செய்யறாரு. அதனால நாம அமைதியா இருக்கிறாரு. நாமளும் என்ன பண்ணோம், வேண்டுதல் செய்யணும். இன்றைக்கு இன்றைக்கு பிதாவாகிய தேவன் நம்ம உணர்ந்தது என்னன்னா, இன்னொன்னு என்னுடைய வாழ்க்கையில இந்த வியாதி குணமாகலையே, இந்த காரியம் சாத்தியமாக முடியலையே, இந்த பலவீனம் என்னை விட்டு நீங்கி போகலையே அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் புலம்பிக் கொண்டிருக்கிறீங்களோ அவங்கள என்ன பண்ணணும், போராடி இன்னும் அதிகமா ஆண்டவரத்துல நம்ம வேண்டுதல் செய்யணும். அப்படி போராடி ஜெபிக்கும் போது கண்டிப்பாய் ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே போராடி தான் அந்த மகனுக்கு என்ன பண்ணாரு, சுகத்தை பெற்றுக் கொடுத்தாரு. அநேக அற்புதம் செய்திருக்காரு. எல்லாத்தையும் வார்த்தையாலே சொல்லிட்டு போயிடுவாரு, இல்லைன்னா தொடுவாரு, அவனுக்கு சுகம் கிடைச்சிடும். விசுவாசம், உனக்கு விசுவாசம் இருக்குது, அதனால நீ என்ன பண்ண குணமாவும் சொல்லுவாரு, அவங்க குணமாயிடுவாங்க. ஆனா இந்த இடத்துல பாருங்க, ஒரு சில காரியங்களை அவ்வளவு சீக்கிரம் என்ன பண்ண முடியாது, குணப்படுத்த முடியாது. அதை நம்ம போராடி தான் அதை நம்ம என்ன பண்ணணும், பெற்றுக்கொள்ளணும். அதான் ஆவியானவர் இன்னைக்கு நம்ம உணர்த்துறாரு. நமக்கு நம்முடைய காரியங்களை இன்னும் எதெல்லாம் திறக்கப்படாமல் கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கிறதோ நம்ம ஆண்டவருக்கு நம்ம என்ன பண்ண போறோம், போராடி கேட்க போறோம். போராடி கேட்கும் போது கண்டிப்பா ஆண்டவர் அந்த அடைக்கப்பட்ட கதவுகளை திறக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அடுத்த மாதம் நீங்க என்ன பண்ணணும், சாட்சி சொல்லணும். சொல்லுவீங்களா? நம்ம அப்படியே இருப்போமா? அவ்வளவுதான், முடிக்க போறோம். அல்லேலூயா. ஆகாரின் கண்ணீரை கண்ட தேவன் நம்முடைய கண்ணீரை கண்ட அவர் வல்லவராக இருக்கிறார். யாக்கோபுடைய வாழ்க்கையில போராடி ஜெபித்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி கொடுத்தாரா இல்லையா? செவி கொடுத்தார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நான் போராடி ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். அநேகர் ஆண்டவரை திண்டி கொண்டிருக்கலாம். நான் எவ்வளவு காலமான ஆண்டவரத்துல வரேன், எனக்கு சுகம் கிடைக்கல அப்படி நாம ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். ஆனா எல்லாமே சீக்கிரம் நமக்கு கிடைச்சிடாது. நமக்காக ஒருத்தர் போராடி ஜெபித்துக் கொண்டிருக்காரு. அது எப்போ நமக்கு கிடைக்கணுமோ அப்பதான் நமக்கு என்ன கிடைக்கும். அதை மறந்துடாதீங்க. நமக்காக பிதாவிடத்துல பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட பிதாவை பரிந்து கொண்டிருக்கிற தேவனிடத்துல நாம என்ன பண்ணோம், போராடி என்ன பண்ணோம், ஜெபித்து நமக்கு ஆசீர்வாதத்தை நாம பெற்றுக்கொள்ளணும். கண்களை இப்படி நாம் ஜெபிப்போமா? நேசிகம் நல்ல தகப்பனே, இந்த மனுஷான இந்த காலை வேலைக்கு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பாடி ஆராதித்து இந்த சரீரத்தோடு ரத்தத்தோடு ஐக்கியப்படுத்திக் கொண்டு அடுவே உடைய வார்த்தை கேட்க முடியாது கதை கொடுத்தது நல்ல தருணத்துக்காக வாய்ப்புக்காக நன்றி. இன்றைக்கும் சபையில யாருடைய வாழ்க்கையில் இன்னும் திறக்கப்படாம இருக்கிற கர்ப்பங்கள் திறக்கப்படுவதாக, திறக்கப்படாமல் இருக்கிற ஆசீர்வாதங்கள் இன்றைக்கு திறக்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படாமல் இருக்கிற சுகம் ஆரோக்கியங்கள் திறக்கப்படுவதாக, நீண்ட நாட்களாக போராடி கொண்டிருக்கிற வறுமை முடிவுக்கு வரும்படியா ஆசீர்வாதம் திறக்கப்படுவதாக கட்டளைக்கு நாங்கள் செபிக்கிறோம்ப்பா.
அப்படியே தொடர்ந்து அப்படியே சாட்சி சொன்னதான சுருதி சபரிக்காக ஸ்தோத்திரம். வயிறுக்கான சிபிரம் கத்தோடைய கரம் வயிறு தொட்டு சுகமாகுங்க. அப்படியே உலக டாக்டர்களால கூடாத காரியமாக கூட பலர் பலவிதமான ஆலோசனை கொடுத்தாலும் பிள்ளைகள் உம்முடைய ஆலோசனை கேட்டு உமக்கு கீழ்ப்படுத்து ஆண்டரே உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபித்தபடினாலே கர்த்தர் சுகத்தை கொடுத்து நீங்க சாட்சி சொல்ல வைத்தீங்க. தொடர்ந்து நல்ல பலன் ஆரோக்கியம் ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு சத்துரு கொண்டு வருகிற தடைகள் இதெல்லாம். ஆனாலும் அவன் வெட்கப்பட்டு போக அவன் சிறுவிலை அவன் தலை நசுக்கப்பட்டதப்பா. தொடர்ந்து பலப்படுத்துங்க. அப்படியே மெஸ்ஸி சகோதரிய குடும்பத்துக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கரம் அந்த குடும்பத்தோடு கூட இருக்கட்டும். ஆறுதலை தேர்தலை சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடுங்க. குடும்பத்துக்காக நான் ஜெபிக்கிறோம். அழகடிக்கிற எல்லா சத்துடைய கிரியும் இயேசுவின் நாமத்தில் என்னோட அடரை அழிக்கப்பட்டு உடைய ஆசீர்வாதங்கள் திறக்கப்படுவதாக, சமாதானம் திறக்கப்படுவதாக, அடரே இவரால் சுகம் திறக்கப்படுவதாக நான் கட்டளையிட்டு நான் ஜெபிக்கிறோம். காத்துக்கிறோம். அப்படி தொடர்ந்து சுகந்தி அம்மாவுக்காக அடரே அப்படியே அபிஷேக அம்மாவுக்காக அடரே ஞானமாலம்மா ராஜமாமா போன்ற வயசானவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருக்கும் இருக்கிற அந்த ஆத்ம பிரச்சனை கத்தை நீக்கி நல்ல சுகத்தை கொடுங்க. எல்லாருடைய காலங்களும் உடைய கருத்தில் இருக்குதாப்பா. உடைய சித்தம் இல்லாம ஒன்றும் நடக்காது. ஆகவே உடைய சித்த பிரகாரம் நடத்துங்க. அந்த ஒவ்வொருடைய அவசியம் வேலையில அப்படி நல்ல வேலைகளை தாங்க. வேலைக்கு போற பிள்ளைகள் பாதுகாப்பு கொடுங்க. அடுத்த வருமானம் இல்ல குடும்ப வருமானம் தாரம். வியாபாரம் செய்யற பிள்ளைகளுடைய வியாபாரத்துக்கு எல்லையை விஸ்தாரமாக்குங்க. அடுத்த தொடர்ந்து படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை அறிவு புத்தி கொடுங்கப்பா. அதே சிறு பிள்ளைகளுக்கான சிவரம் இந்த வெயில்னால பிள்ளைகளுடைய சரீரங்கள் பாதிக்கப்படாம ஒவ்வொருவருக்கும் நீங்க மேகஸ்தவமா இந்த நடக்கும். ஆசீர்வாதமான மழை கொடுங்கப்பா. ஆமாண்டே ஏரி குளங்கள்லாம் நிரம்பட்டும். அடைய விலங்குகள் எல்லாவற்றுக்கும் நல்ல தண்ணீர் கிடைக்க அது கிருபை செய்யும். அந்த ஒவ்வொருவரையும் தனித்தனியா பெருமராய் கலந்தொட்டு ஆசீர்வாதம் செய்து கொடுத்தது ஆசைக்காக சொந்தரம் தொடர்ந்து இன்னும் வல்லமையாக பயன்படுத்தும். சபையில மற்ற சகோதரர்கள் கூட ஐசக் சகோதரர் போல சதீஷ போல மற்றவர்களை எழுப்பி அன்றே உடைய சத்தியவாசத்தை பேச பிரசங்கம் பண்ண அந்த வாஞ்சியை பெருத்தார். அதே போல சகோதரிகளை எழுப்பி பிரகாசிக்க பெருத்தார். எல்லா துதிகார மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனோடு நல்ல தகப்பனே. ஆத்மாவே கர்த்தரை சோதரி, என் முழுமே நாமத்தை சோதரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி. கர்த்தர் செய்கிற சகல உபகாரம் நல்வாரி. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய அந்நியக்கும் அழைத்து காப்பு சிநேகமும் கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு தடைப்படங்களோடு ஊழிகளோடும் சகல பரிசுத்தங்களோடு செய்து கொண்ட ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்து வருகை மட்டும் தங்கி தாமதித்து நடத்துவாராக.